கஸ்தூரியும் மங்காவோட ஆளுக கடத்திட்டு போயிடுறாங்க. அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க. சந்திரசேகர் கண் முழிச்சுறாரு. அப்போ அன்பரசி வர்றாங்க. அப்ப சந்திரசேகர் ஆக்சிஜன் மாஸ்க கழட்டாரு. சார் சார் வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. இல்ல நார்மலா தான் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாமா நீ எங்க அந்த ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தியாமா அப்படின்னு சொல்லும் போதே அன்பரசி சொல்றாங்க, நம்ம அப்பாவை தேடி போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்றப்போ சார் கவலைப்படுவாரு, நம்மனாலதான் அவங்க அப்பாவை பார்க்க முடியலன்னு, அதனால சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, ஆமா சார் வந்துட்டு இருக்கப்போ உங்க கார் இருந்தது பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. உன் அப்பாவை பார்த்துட்டியாமா, ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இல்ல சார் நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம குட்டியமா தேடி இப்படி அலைஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காரு சந்திரசேகர். அப்புறம் அம்மாட்ட இந்த விஷயத்த சொன்னியா அன்பரசி அப்படிங்கிறாங்க. இல்ல சார் நான் சொல்லல சார் பாட்டி கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிவகாமி மேடம் தான் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. அச்சோ அப்படின்னு சொல்றாங்க. என்னச்சுமா சார், என் போனை எங்க வச்சேன்னு தெரியலையே சார், நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா விடுமா, ஒரு புது போன் வாங்கிக்கலாம், சிம் அதே நம்பர் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை விட்டுருமா அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர். இல்ல சார் அப்படின்னு, பரவாயில்ல விடு, போன் எடுத்தவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்கம்மா விட்டுருமா அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர். அடுத்து விஸ்வாவை காமிக்கிறாங்க. விஸ்வா தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா, நான் அன்பரசிய மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன், ஆனா அம்மா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல தாத்தா. இந்த அனன்யா கூட கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க, விடிஞ்ச கல்யாணம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என் மனசுல இருக்கிறத யாருகிட்டயுமே சொல்ல முடியாது தாத்தா, அதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா சூசைட் அட்டம் நிஜமானே பண்ணாங்களா என்னன்னு கூட தெரியல தாத்தா, எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுது தாத்தா, நீங்க மட்டும் நல்லா இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டீங்கல்ல, அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அன்பரசியும் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மூர்த்தி வர்றாரு. விஸ்வா கீழே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா உன்னை வர சொன்னாங்க, போகணும்ல வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பா கல்யாணத்தை நிறுத்த வேற வழியே இல்லையாப்பா. விஸ்வா நீ சொன்னதான் நானும் சொல்றேன், நீ அன்பரசி மேல வச்சிருக்க காதலுக்கும் அவ உன் மேல வச்சிருக்க காதலுக்கும் வலிமைன்னு ஒண்ணு இருந்தா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுப்பா, நீங்க ரெண்டு பேர் தான் கண்டிப்பா சேருவீங்க, இதை தவிர வேற எது சொல்லணும்னு எனக்கு தோணலப்பா. சரி கௌசல்யா தாத்தாவை கூட்டிட்டு வந்துருவா, நீ முதல்ல வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்றோம்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு மூர்த்தி. அடுத்ததே நம்ம ஜாங்கி பாட்டிய காமிக்கிறாங்க. மாங்கா சிவகாமி ரெண்டு பேரும் வர்றாங்க. அத்தை பத்த கால் நடுறப்ப எது மாதிரி பண்ணாரோ அதே மாதிரி இப்பயும் வரல பாத்தீங்களா, நானும் அவருக்கு எத்தனையோ தடவை போன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது பாட்டி அதுக்கெல்லாம் கண்டுக்கவே இல்ல. ஏன் மாங்கா நீ தான் விஸ்வா எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்ற, அப்புறம் என்னடான்னா எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போதே சிவகாமிக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடுது, இந்த கிளவி எப்படா கல்யாணம் நிக்கும்னு பாத்துட்டு இருக்கும் போல இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சாத்தா, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, போனவங்க மகன் வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும், யார் தடுத்தாலும் சரி இந்த கல்யாணம் நிக்கவே நிக்காது, நடந்தே தீரும் அப்படின்னு சிவகாமி சொன்னோடனே பாட்டி சொல்றாங்க, நாளைக்கு தானே கல்யாணம், அதுக்குள்ள என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும். அதை கேட்டோடனே மங்காக்கும் சிவகாமிக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, நான் அப்படி சொல்ல, மேல இருக்கவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க யாரு யார் கூட சேரணும்னு அப்படின்னு பாட்டி சொன்னோன்னா, சே இந்த கிழவி இப்படியே பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மங்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சிவகாமி சொல்றாங்க, ஆமா நம்ம அனன்யாவுக்கும் விஸ்வாக்கு தான் கல்யாணம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு கடவுள், அதனால தான் இது நடக்க போகுது, நீங்களும் அவரும் ஒரு ஒப்புக்கு நின்னா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப பாட்டி சொல்றாங்க, இப்ப வரைக்கும் நாங்க அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கோம், இப்ப வரைக்கும் வேற ஒண்ணும் பண்ண முடியாம தானே நாங்க நின்னுட்டு இருக்கோம், ஏன் ஜானகி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவளும் உங்க பேத்தி தானே மங்கா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமா அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இல்லையே இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு பாக்கலாங்கிற மாதிரில சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. பாட்டி சொல்றாங்க, திரும்பவும் நான் சொல்றேன், கல்யாணங்கிறது காசை செலவு பண்ணி 4 பேத்துக்கு சோறு போட்டு அனுப்புறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல, தனக்காகவே வாழும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சேர்ந்து வாழ்றதுதான் கல்யாணம், வாழ போற 2 பேரும் ஒருத்தர் புரிச்சு பழகி புரிதலோட வாழறதுதான் கல்யாணம், அப்பதான் இந்த பந்தம் காலத்துக்கும் நிலைச்சிருக்கும், அது புரியாம நீ ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல அப்படின்னு சிவகாமியை பார்த்து சொல்றாங்க பாட்டி. அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, நீங்க தான் ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியல, தயவு செய்து அவருக்கு போன் பண்ணி முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சரி போன் பண்றேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அடுத்ததே நம்ம கஸ்தூரிய காமிக்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ள கடத்தி வச்சிருக்காங்க கஸ்தூரிய, தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. சரி மரியாதையா உன் பொண்ணு எங்கேன்னு சொல்லு அப்படின்னு அந்த ரவுடி பசங்க சொல்றாங்க. என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. உடனே அவங்க கஸ்தூரி போன் இருக்கீங்களா அதை எடுத்து பார்த்துட்டு, இந்த போன்ல தானே உங்க பொண்ணுக்கு நீ கால் பண்ணிருப்ப, அதுல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போயிருமில்ல, பக்கத்துல பார்த்தா 2-3 அடியாளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா குழி தோண்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அடியாள் சொல்றான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்குதான் சிவகாமி அம்மாவோட பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு பரிசா உன்னையும் உன் பொண்ணையும் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பயந்துட்டு இருக்காங்க, எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கஸ்தூரி. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல சீக்கிரம் தோண்டுங்கடா குழிய, எவன் வந்தாலும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க. அன்பரசி பக்கத்துல நின்று இருக்காங்க. டாக்டர்
எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்னச்சு சார் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல தோள்பட்டை வலிக்கிற மாதிரி இருந்தது சார், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டுட்டேன், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சார் நீங்க எதை பத்தியும் ரொம்ப யோசனை பண்ணி கவலைப்பட்டிருக்கீங்க சார், அதனாலதான் உங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்கு. நீங்க எதை பத்தியும் போட்டு மனசுக்குள்ள நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி பெரிய ஒரு பிரச்சனைக்கு இதை கொண்டு போய் விட்டுரும், நீங்க அது மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நாளைக்கு போறீங்களா சார், ஒரு நாள் இன்னைக்கு தங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டாக்டர் நான் வீட்டுக்கு போயே ஆகணும் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாத்திரையெல்லாம் நான் எழுதி தரேம்மா நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. டாக்டரும் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பரசி நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. கரெக்டா போனை வச்சுட்டு போறாங்க அன்பரசி. சந்திரசேகருக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. ஹலோ அம்மா அப்படிங்கிறாங்க. சந்திரா எங்க சந்திரா, இங்க எல்லாரும் கிளம்பி இருக்காங்க சந்திரா, நான் பக்கத்துல தான் இருக்கேம்மா வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவகாமி கிட்ட பாட்டி சொல்றாங்க, அதாவது பக்கத்துல தான் இருக்கானா வந்துருவானாமா அப்படின்னு சொல்லுவோம். இவரு வீட்டுக்குலாம் ஒண்ணும் வர வேண்டாம், நேரா மண்டபத்துக்கு வர சொல்லுங்க, ட்ரெஸ் எல்லாம் நான் அங்க எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நீ சொல்லிட்டியே கேட்டிருக்கும் சந்திரா, கேட்டது இல்ல, நீ நேரா அங்க வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க பாட்டி. அடுத்ததே போட்டோ தாத்தாவை காமிக்கிறாங்க. போட்டோ தாத்தா ஒரே சோகமா யோசனையில இருக்காரு. அவங்க பொண்ணு பண்றாங்க, என்னப்பா ஏதோ யோசனையில இருக்கீங்க? இல்லம்மா அந்த பொண்ணு போன் எடுக்க மாட்டேங்கிறா, அதான் எனக்கு யோசனையா இருக்குதுமா. அப்பா கவலைப்படாதீங்க, இப்ப போன் பண்ணி பாக்கலாம், எடுக்கலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நைட் டியூட்டி போறேன்ல, போறப்போ அவங்க வீட்டுல இந்த போட்டோ கொடுத்துட்டு போயிடுறேன் சரியா, இருங்க கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு கால் பண்றாங்க. ஃபுல் ரிங் போது அவங்க போன் எடுக்கல. அப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா, அவங்க போன் எடுக்கல, நான் போய் வேணா அந்த போட்டோ கொடுத்துட்டு போயிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லமா ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குமா அப்படின்னு சொல்றாரு போட்டோ தாத்தா. போட்டோ கொண்டு போய் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போட்டோ தாத்தா பொண்ணு போயிடுறாங்க. மஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன சின்ன அன்பரசிக்கு எத்தனை தடவை கால் பண்றோம், ஒரு தடவை கூட போன் எடுக்கவே மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னு தெரியலையே அவளுக்கு, ஒருவேளை அவங்க அப்பாவை பார்த்துட்டாலோ என்னமோ, அவங்க பேசிட்டு இருக்க சந்தோஷத்துல போன் எடுக்கலையே என்னமோ தெரியல, சரி இன்னும் தடவை வேணா கூப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்பரசிக்கு கால் பண்றாங்க மஞ்சு. இந்த போன் திருட்டான் பாத்தீங்களா, போனை பாக்குறான், எவர் போன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, வேண்டாண்டா இது பேர் சொல்றேன், பெரிய பிரச்சனையா இருக்கு, பெரிய பாவண்டா, வேண்டாண்டா அந்த போனை கொண்டு போய் கொடுத்துருடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த போன் திருடன் பாத்தீங்களா, அவன் சொல்றான், இப்ப எல்லாம் பொண்ணுங்களுக்கு எல்லாம் போன் வந்துட்டே இருக்குண்டா, சும்மா கடலை போட்டுட்டு தான் இருப்பாங்க, வேணான்னு பாரு இந்த பொண்ணு கூப்பிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பா பாரு, இப்ப இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வேலை தெரியுமா, கடலை போடுறது, அதுக்கப்புறம் ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த போனுக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா அழுதுருண்டா, இப்ப இந்த போனை தான் நான் கடைசியா எடுக்க போறேன், அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி பேசினா இதுக்கப்புறம் நான் போனே எடுக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை மஞ்சுவோட போனை அட்டன் பண்றாங்க. அன்பரசி உங்க அப்பாவை பாத்துட்டியா, என்ன அன்பரசி நீ எத்தனை தடவை உனக்கு போன் பண்ண, நீ போனே எடுக்க மாட்டேன்ட்ட, ஆமா போஸ்ட் ஆபீஸ் போனிய உங்க அப்பாவை பாக்கிறதுக்கு, நீ பாத்துட்டியா, உங்க அப்பா என்ன சொன்னாரு, உங்க அப்பா கூட தான் இருக்கியா, நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வரேன் உனக்காக அப்படிலாம் சொல்லிட்டு, அன்பரசி லைன்ல இருக்கியா, ஏன் அன்பரசி பேச மாட்டேங்கிற, சொல்லு அன்பரசி அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சு இதெல்லாம் பேசுறத கேட்ட உடனே அவருக்கே மனசு கஷ்டமாயிருது. உடனே ஹலோ அப்படிங்கிறாரு. என்னடா இது வேற ஒரு ஆண்பள குரல் கேக்குது அப்படின்னு பயந்து போயிடுறாங்க மஞ்சு. யாரு போன்ல, அன்பரசி எங்க அப்படிங்கும். இல்லைங்க இந்த போன் அந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால தாங்க நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல மேடம் போனை யார்கிட்ட குடுக்கறதுன்னு தெரியல மேடம், அதுதான் போன் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கிட்ட தான் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன், இப்பவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு. ஒரு வலசரவாக்கத்துல ஒரு கோயில் சொல்லி அங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் சார். சார் போனை மட்டும் கொடுத்துருங்க சார். சரி வாங்க மேடம், எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த போனை திருடினவர் போனை கட் பண்ணிட்டு அந்த போன் எடுத்தவர் சொல்றாரு, நீ சொன்னது சரிதான் மாப்பிள்ள, பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாங்க, கார் எடுக்க போறாரு சந்திரசேகர். சார் வேண்டாம் சார், கேப்ல புக் பண்ணி போயிடலாம் சார், எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேம்மா, போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல சார் கார் இங்கேயே இருக்கட்டும், நம்ம கேப்ல போயிடலாம் சார். வேண்டாம்மா நல்லா இருக்கேன் நானு, வா போலாம் அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர். அதுக்கப்புறம் கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு சந்திரசேகர். அப்படியே பாத்தீங்கன்னா சந்திரசேகர் ஒரு பக்கம் பதற்றத்துல இருக்காரு, அன்பரசி அவங்க அப்பாவை பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம் இருக்காங்க பதட்டத்துல. கஸ்தூரி எப்படிடா தப்பிக்கிறது, நம்ம பொண்ணு மாட்டிக்க கூடாதுன்னு அவங்க ஒரு பதட்டத்துல இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.